எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ரோட்டுக்கடை சுண்டல் மசாலா பூரி. வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள. காஞ்ச பட்டாணிங்க. இது காலையில நம்ம ஊற வச்சோம்னா சாயங்காலம் நம்ம வந்து சுண்டல் மசாலா செய்துக்கலாம். ரோட்டுக்கடை சுண்டல் மசாலா இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. அப்புறமா வந்து இது 2 உருளைக்கிழங்கு பெருசாக நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம். வாங்க குக்கரில் இதில் போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சது இதில் போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க வேகிற அளவுக்கு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்புத்தூள் சால்ட்டு போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் 6 விசில் வந்துடுச்சு. 6 விசில் வந்துட்ட பிறகு நம்ம மூடி எடுத்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். எடுத்து கடாயில் ஒரு 1.5 கண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். 3 துண்டு பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதத்தில் வந்து வதக்குனா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம 1/4 கிலோ சுண்டலுக்கு 3 தக்காளி 2 பெரிய வெங்காயம், இந்த மசாலா அதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து அதிகமாக செய்யணுன்னா தக்காளி கொஞ்சம் 2 தக்காளி ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சுண்டலில் போட்டு வச்சுருக்கோம் உப்பு. இது தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கினா போதும். அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா சூடாக ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இதிலே போட்டுக்கலாம். கரண்டி சுண்டல் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம கரண்டிலே வந்து ஒன்று மதியமாக நசுக்குனா போதும். இந்த அளவுக்கு நசுக்குனா போதும். ஒன்று பட்டாணி அப்படியே முழுசாக இருக்கணும். நம்ம ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த விழுதை நம்ம அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் இது நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் போட்டோம். இப்போ திரும்ப கொஞ்சம் நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இந்த டைமில் நம்ம வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொஞ்ச நேரம் வதக்கினோம்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே மெதுகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மெதுகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்.
நம்ம ஜார் கழுவுன மசாலா அரைச்ச ஜார்லேயே இந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 கொதி வரட்டும். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வரைக்கலன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாட் மசாலா எதுக்கு போட்டோம்னா நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம போட்டோம். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொதிக்கிட்டோம் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பட்டாணியை நசுக்கி வச்சுருக்கோம். அந்த பட்டாணியை போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்தால் போதும். இங்கே பாருங்கள், பட்டாணி கொஞ்சம் ஒன்று முழுசாக இருக்குது பாருங்கள். 2 நிமிஷம் நல்லா கொச்சிருச்சுங்க. நல்லா இதை பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். வேணும்னா நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா கூட திக்காக செய்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதிலே கொஞ்சம் இப்போ நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது சாயங்கால டைமில் நம்ம பசங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கு டக்குன்னு செய்து நம்ம 20 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகுங்க. நம்ம டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். இது பூரி பூரி இருக்குது. பூரி நம்ம கடையில் வாங்கி வறுத்துக்கலாம். இங்கேயே அப்பளம் பூரி. அவ்வளோதாங்க. ரோட்டு கடை சுண்டல் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பாருங்கள், ஒரு 7 பூரி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்மளே வீட்டில் வாங்கின வறுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சுண்டல் மசாலா ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றிட்டு இந்த மேலே நம்ம ஓம் பொடி இருக்குது. ஓம் பொடி கடையிலும் வாங்கி ஓம் பொடி தூவிக்கலாம். மேலே வெங்காயம் தூவிக்கலாம். மேலே கேரட் தூவிக்கலாம். இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை சுண்டல் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சுங்க.